ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரியேஷன் ஆஃப் பேரடைஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் கேமிங் செக்மெண்ட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தரமாக ஃபன்னாக ஒரு கேம் நடப்போம். என்ன கேம் தெரியுமா? ஒரு சிமுலேட்டர் கேமு, சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் கேஸ் நம்ம இன்றைக்கி விளாட போகிறோம். ஸோ ஃபன்னாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் சீரியஸாக கொஞ்சம் பெருசாக போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். நிறைய கேம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்று ஒன்றா வரிசையாக பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் விளாட போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா? லோட்டிங் ஆகுது. ஓ வந்துருச்சு. வெல்கம் டு சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியும், போடா கான்செப்டே தெரியும். ஸோ பிசியில் இருக்க மாதிரியே தான் பண்ணியிருக்காங்க. ஓரளவு அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ போகலாம், கடைக்குள்ளே போகலாம். ஆடா கம்ப்யூட்டர் இருக்குது கைஸ். இதுதான் பில் போடுறது. ஓ பில் செக் கவுண்டர் அது. ஓகே, இது வந்து கம்ப்யூட்டர். என்ன பண்ண சொல்லுது? ஆர்டர் யூஸிங் கம்ப்யூட்டர். ஓகே, ஆர்டர் பண்ணலாமா? என்னென்ன பண்ணலாம்? காசு கம்மியாக உள்ளதே ஃபஸ்ட்டு போகணும். அதிகமாக உள்ளதை போட்டு காசு அதிகமாகிடும். ஸோ கம்மியானதே ஃபஸ்ட்டு 35 ரூபாயாங்க, அது 11 ரூபா. அதை போடுவோம். ப்ரெட்டு பாக்கெட் ஒன்று, ஃப்ளோருக்கு ஃப்ளோர் ஒன்று போட்டுக்கலாம். 3 போட்டிருக்கேன். இது போதும் இப்போதைக்கு. ஆர்டர் டெலிவரி ஆகிடுச்சு. சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரி ஆகுது. ஸோ எடுத்துகிட்டு போய் அடிக்கலாமா? ஓப்பன். என்னடா எப்போ ஆட் பண்ணுறது? கை சொல்ல மாட்டேன். ஓகே சரியா? ஓகே, குப்பை தொட்டிகள் போடவும் தடுப்பூசி புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்னது? பாஸ்தா. எக்கதில் இருக்குதுங்க பாஸ்தா. ஓகே, இது பொட்டட்டியில் போடுவோம். நடுவில் ஏன்டா ஃப்ளேவரை வச்சுருந்தாங்க. சரி, ஸோ ப்ரெட்டு பாக்கெட் இருக்குது. ப்ரெட்டு பாக்கெட் எங்கே போட்டுடலாம். இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டிங் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? வெறும் 3 பொருள் தான். இதுதான் பெரிய சூப்பர் மார்க்கெட். செல்ஃப் நிறைய ஃப்ரீயாக இருக்கும். கையில் பட்ஜெட் இல்லை. வேறு 21 ரூபா தான் பாக்கி இருக்குது. ஸோ என்ன பண்ணோம்? டுட்டோரியலில் செட்டு த ப்ரைஸ் ப்ராடக்ட். ஓகே, இப்படி தான் மார்க்கெட் ப்ரைஸே 3.71 ரூபாயா? ஸோ நம்ம வந்து 4 ரூபா போட்டுருவோம். 3.21 ரூபா நமக்கு லாபம் கைஸ். சூப்பர். இப்படி தான் வியாபாரம் பண்ணணும். அடுத்தது ஓகே விட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டு பாக்கெட்டுக்கு போவோம். கர்சரே ஒழுங்காக வைக்கணும். ஓகே, ப்ரெட்டு பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 4 ரூபா போட்டிருக்குது. ஒரு 4.18 ரூபா வச்சுப்போம், கரெக்டாக இருக்கும். மார்க்கெட் ப்ரைஸே 4 ரூபா இருக்கு. 18 ரூபா இருக்கும். நமக்கு கொஞ்சமாக லாபம் வேணும்ல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தாவுக்கு போட்டுருவோமா? ஆவரேஜ் காஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸு 4 ரூபா. ஸோ நம்ம வந்து எவ்வளோ போடலாம்? 3.86 ரூபா போடுவோம். ஏன்னா 3.12 ரூபா 2 ரூபா நமக்கு லாபம். ஸோ கடையை ஓப்பன் பண்ணலாமா? உள்ளேருந்து ஓப்பன் பண்ணலாம். நான் வெளில போய் ஓப்பன் பண்ணுவோம். த ஹோம் வெல்கிங் ஓப்பன் த சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று லாக் பண்ணோம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் எடுத்தோடனே உமன் ஃபஸ்ட்டாக கைஸ். போட்டு த செக் கவுண்டர் பில் பண்ணணும். ஓகே, ட்ரக்கு ஒரு ப்ரெட்டு பாக்கெட்டு. இதை வந்துட்டு நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட் வரீங்க? பணம் காசு கட்டாக கொடுக்குறாங்க. என்ன பண்ணணும்? அவ்வளோதானே, எடுத்துக்கோங்க. சேஞ்சு தரணும். ஓகேங்களா? எவ்வளோ கொடுக்கணும்? 82 சென்ட்டு கொடுக்கணுங்க. கொடுப்போமா? இங்கே 82 சென்ட். ஓகே, இந்த கர்சர் ரொம்ப இதுவாக இருக்கு. என்னங்கச்சு கரெக்டாக கொடுத்தேன். 50
10 சென்ட்டு 3, அப்புறம் 2 சென்ட்டு. ஓகே கரெக்டாக ஊற்றுட்டோம்ல. ஒரு ஃப்ளோர். இதுக்கெல்லாம் எதுக்குடா சூப்பர் மார்க்கெட் இருங்க. கார்டு. ஆஹா, கார்டு ஸ்வைப் மிஷின் இருக்குது. 4 ரூபா 4.00. ஓகே. அடுத்து ப்ரெட்டு, பாஸ்தா. எப்பா பெரிய கஸ்டமருப்பா வந்ததுலேருந்து. காசு எவ்வளோ கொடுக்கணும் உனக்கு? 96 ரூபாயா? 50, 10, 20, 30, 40. 1 சென்ட் 1, 5 சென்ட் 1, 1 சென்ட் 1. கரெக்டு. போய்ட்டு வாப்பாயாப்பா. கடையை வெறிச்சோடி கிடக்குது. என்னங்க ஒன்றுமே வரமாட்டாங்க. ஐயாக்கா வந்துட்டாங்க. நிறையா இருக்காங்க. வாங்க 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 மேடம். என்னங்க 2 தான் தெரியுதுங்க. சரி பரவாயில்ல. கார்டு எவ்வளோ ஜாலியாக இருக்குது இந்த நம்பர் போடுறதுக்கு. 8.18. கார்டு தான் ஜாலியாக இருக்குது. காசு இந்த கடுப்பாகுது. எப்பா ₹1000 சீக்கிரம் ஜாமான். என்னது பாஸ்தா ப்ரைஸஸ்? ஐயா அப்புறம் எப்படி நானும் வியாபாரம் பண்ணுறது? ஒரே ஒரு ப்ரெட்டு பாக்கெட்டு. காசாயா எவ்வளோயா கொடுக்கணும் உனக்கு? 45 ரூபா புள்ளி 82 காசு. 10, 20, 40. கரெக்டாக கொடுத்துட்டேன். 40, 5, 50, 30, 40. 2 சென்ட். கரெக்டாக கொடுத்துட்டேன் கைஸ். என்ட்ரு. பயமாக இருக்கியா? 1, 2 கேஷாங்க. எப்படி இருக்கிறீங்க? கார்டு தர மாட்டிங்களா? அதான் எதுவுமே இல்லை. போங்க. சூப்பர். இப்படி தாங்க. ஒரே ஒரு பாஸ்தா. எப்பா மேடம் கார்டா? ஒரு நிமிஷம். 3.86. 10 புக்குன்னு வாங்கினாண்டா. 25 முடிக்கணுமாண்டா. கடுப்பாக வந்துடா. சீக்கிரம் வந்தீங்கன்னா அதனால நான் இந்த எபிசோட முடிக்க முடியும். சரி காசா காண்டாவுமேங்க இது. போடா எதுவுமே கிடையாதுடா. செஞ்சு இடத்த பாருங்க. சூப்பராக இருக்குது கேமு. காய்ஸ் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பர் கார். இது என்ன நம்மளோட எதிர்கடையா? இல்லை இவ்வளோ தூரம் அப்கிரேட் ஆகுமா? சூப்பர் கார் பார்த்தீங்களா? இது என்ன ஃபெராரியா லேம்போர்கினியா தெரில. சரி நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம். சாரி ஏங்க நம்ம கடைக்கு ஃபுட்பால் பிளேயர்லாம் வந்திருக்காங்க. 57 பிளேயர்னு போட்டுருது. உனக்கு பேர் இல்லையா? பேர்னா உங்கள் பேரேவா? ஸோ இப்போ போனவர் தானே. இவருனா திரும்ப வர்றாரு. பிரெட்டு பாக்கெட்டு காசு ஊற்றுட்டு வரான். 45. இது பண்ணு. நைட் ஆகிடுச்சு. என்ன பண்ணோம்? செக்அவுட்ஸு போட்டுருக்கு. என்ன பண்ணோம்? லைட் ஆன் பண்ணோம். லைட்டு என்னடா இருட்டாக இருக்கட்டும். அது சின்ன சேஞ்சஸ் தான். ஒரே ஒரு பெட்டு பாக்கெட்டு தான் இருக்குது. காசு சேஞ்ச் வேறு கொடுக்க மாடா உனக்கு. அவ்வளோதான். டே என் பண்ணிடலாம். க்ளோஸ்டு. டே எண்ட் ஆயிடுச்சு. அப்பா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட்டு வெறும் 80.74 தான் கைஸ். ஸோ சார் அடுத்த நாளுக்கு போகலாமா? ஓகே இது தெரியும். மாயம் மட்டும் போங்க கைஸ். இன்னும் 5 மட்டும் வந்தாங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு இது முடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் தானே இருக்குது மேனேஜ்மெண்ட். என்னடா இது ப்ராடக்ட் லைசன்ஸா?
அப்புறம் பில்ஸு, க்ரோத்து, ஹையரிங்கு, ஸ்டோரேஜ், ப்ராடக்ட், க்ரோத்து. எப்பா இத்தனை இருக்குது, நிறைய எபிசோடு போடலாம் போல். இதெல்லாம் நிறையா செக் அவுட் பண்ணணும். அப்புறம் லோன் வாங்கிக்கலாமா? இதை மட்டும் பண்ணக்கூடாது, ஏதாவது முக்கியமான டைமில் வாங்கிக்கலாம். இன்னும் 750 ரூபா. இப்போ நம்ம ப்ராடக்ட் ஆர்டர் போடலாமா? ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட 130 ரூபா இருக்குது. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிறையாவும் போடுவோம், எல்லாத்தையும் போட்டு விடுவோம். போட்டாச்சு. இன்றைக்கி என்ன நடக்குது? மாட்டா சுசு இதுதான், அவ்வளோதானே. மொத்தமாகவே நம்மகிட்ட 6 ப்ராடக்ட் தான். 109 ரூபாயா? இல்லை 92 ரூபாய்க்கு மாற்றிட்டோம். 32 ரூபா தான் இப்போ பாக்கி இருக்குது. ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. ஆனால் ரேக்கே காலியாக இருக்குது. வேறு வழி இல்லை, ஆர்டர் கூட தானே வேணும். அதையும் வேறு இப்போ அடுக்கணுமா? அடுக்க ஆரம்பிப்போம். Story's over now, I must conclude. I am conflicted, watching where I step still, hanging in the balance, not the life I want to live. I want to take it all, standing tall, fear I weighed the person you are. Oh, break out, I've got to see. Spent all my life holding all of it closely. ஸோ இதுக்கும் ப்ரைஸ் செட் ஆகி தான் இருக்குது. ஸோ இப்போ கடையை ஓப்பன் பண்ணலாங்களா? ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ கைஸ், நான் இந்த இடத்துல இந்த எபிசோடை முடிச்சுக்கிறதா இருக்கேன். ஸோ பாக்கி எல்லாத்தையுமே பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்ட் 2 வரும். ஸோ ஸ்டே பீஸ், பை கைஸ்.